பேட்ச். இது இந்த ஹாலோவீனுக்காக பம்கின் வந்து பயிரிடுறாங்க, அறுவடை பண்ணுறாங்க. பம்கின் வந்துக்கிட்டு ஹாலோவன் டேஸ்க்காக பம்கின் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. பேட்ச். இந்த இது வந்துக்கிட்டு பார்த்துட்டாக்கா திராட்சை தோட்டம், ஆர்ச்சிட் ஒயின் தயாரிக்கிறதுக்காக உள்ள ஒரு திராட்சை மரம் தான் இது எல்லாமே. இந்த சைடில் பார்க்குறது எல்லாம். இந்த ரோடு ஒரு அருமையான ஒரு வியூ. இங்கே பாருங்கள், 2-வே ஹைவேல. இது பிரண்ட்வுட் லிவர் சைடு, அதாவது லிவர்மூர் அப்படிங்கிற சிட்டிக்கு உள்ள பிரபலமான வாஸ்கோ அப்படிங்கிற ரோடு, வாஸ்கோ ரோடு. பட் இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராட்சை மரம் தான் இருக்குது. எல்லா சைடுமே திராட்சை செடி, மரம் இல்லை செடி. நம்ம ஊர்களில் பார்த்தாக்கா கொடி, திராட்சை கொடி நம்ம ஊர்களில் பார்ப்போம்ல, அந்த ஊர்களில் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த தேயிலை தோட்டத்தை பார்க்குற மாதிரி இங்கே திராட்சை தோட்டத்தை பார்க்க முடியுது. விண்மில். இந்த ஊர் பேர் வந்து பைரன். இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து பைரன், வாஸ்கோ ரோட் பைரன். இங்கே பார்த்தீங்கன்னா விண்மில் வந்து கடுமையாக இருக்குது, நீங்கள் அதை பார்க்க முடியும். அதோட வியூ தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது. கடுமையா அதிகமாவா? ஓரளவு இருக்குது, இதை விட கடுமையா நிறைய வேற பக்கம் இருக்குது. நல்லா இருக்கு, அது போதும். நல்ல வியூ. இதோட 100 மடங்கு விண்மில் வந்து அரிசோனா போற வழியில இருக்கு. ஃபீனிக்ஸ் போற வழியில அரிசோனா ஸ்டேட். அது வந்து ஒரு 10 மைல் டிரைவ் பண்ற, அது ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு ஊரே எப்படி இருக்கும். இது எனக்கு உங்களுக்கு இந்த ஓப்பன் ஏரியா இருக்குல்ல, அதனால வின் ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் வந்து வியூ நல்லா இருக்கும். வெயில் மறைகிற நேரத்தில் நல்லா இருக்கும். சரி, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வெயில் மறையும். அதுபோல் அபுதாபி வந்தாக்கா நெக்ஸ்ட் டைம் நீ வா. அந்த இது இருக்குல்ல, செம்மையாக இருக்கும் அந்த இது பார்க்குறதுக்கு. மலையை மண் மலை, வெறும் டெசர்ட்லேயே மலையாக இருக்கும். அதில் வந்து லிவா ஃபெஸ்டிவல்னு சொல்லி நடக்கும். சரியா? நீ வந்து எந்த வருஷம் நீ அபுதாபி போனா? UAE போனா 2006. நான் 96லே UAE போயிட்டேன். 96ல் நான் சவுதி போயிட்டேன். ஆமாம், நீ சவுதியில் இருந்தா, நான் சவுதி போனேன், நீ UAE இருந்தா. அப்புறம்
இந்த வியூ தான் நல்லா இது லிவர்மூர். ஓகே, இந்த லிவர்மூர்ல இங்க ஒரு மைத்தாங்கரை இருக்குது. இங்க தான் நம்ம ஊர் ஆளுக்கெல்லாம் இறந்து போனாக்கா அடக்க வர்றதா. இந்த ஏரியாவுக்கு தான் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள யாராவது இறந்து போனாங்க. ஏன்னா இங்க எல்லாம் முஸ்லீம்களுக்காகவே உள்ள இது மைத்தாங்கரை. ஓகே ஓகே ஓகே. இங்க வந்து இந்த ஏரியாவில் இந்த லிவர்மூர் லிவர்மோர். இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு, இந்த இன்னொரு ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கெல்லாம் இன்னும் போகலை. இப்போ ரிட்டர்ன் போய் தான் போகணும். அதுக்கப்புறம் பஸ் டூர் ஒன்று போகலான்ட்டு இருக்கேன். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ பஸ் டூர் வரேன்டா வா, வரலான்டாக்கா நீ ஷாப்பிங் போ. இவ்வளோ தூரம் வந்து அதெல்லாம் பார்க்கலன்னாக்கா இல்லை நான் வந்து ரூமில் தங்க வச்சுட்டு நான் இல்லை சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அது போல் ஒரு நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்டாக்கா ஷாப்பிங் போகணுன்னு சொன்னான் அவன். எனக்கு ஷாப்பிங் பிடிக்காது. நான் எந்த நாட்டுக்கு வந்தாலும் சரி, எந்த நினைவு கிணைவு அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நினைவுங்கிறது நம்மள்ட்ட வீடியோ தான். அதனால தான் அவன் கண்டதே வாங்கிட்டு ஏன் அவனையும் தான் போடுறேன் இதில் வீடியோவில் தான். அவனே பேச வைப்பேன் இடையில இடையில. நீ வந்து அவனை சொல்லி கூப்பிட்றான். என்ன அவன் என்னமோ சொல்லி கூப்பிடுறான். எங்க உள்ள சிட்டகாங்க. அவன் சிட்டகாங்க. ஆனால் இப்போ தங்கியிருக்கிற ஃபுல்லாக டாக்கா. ஆக்சுவலாக ஒரு ஒரு இதாக ஆயிட்டான் அவன். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தொழில் ஒரு இங்கே பிஸ்னஸ் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான் யூஏயில். நான் அவனுக்கு சொன்னது வந்து ஊது பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னாக்கா, அவனுக்கு வந்துட்டு அந்த ஊதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை. நான் என்ன செஞ்சிட்டேன், ஓகே யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பிஸ்னஸில் நம்ம எப்போதுமே ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னாக்கா 3 இயர்ஸ் கண்டினியூவாக நீ அதாவது லாஸ் இல்லாமல் கையை பிடிக்காமல் போயிடுச்சுன்னு சொன்னாலே நீ உன்னுடைய பிஸ்னஸ் ஓகே. லிவர்மூர் இன்னும் ஒரு 15 நிமிஷம் போகலாமே. இது இப்போ தான் ரீச் பண்ணுறோம். லிவர்மூர் சிட்டியோட இது அது வந்து அவுட்ருது பார்த்து மலையில். லிவர்மோர் சிட்டி என்ட்ராகி அப்படி போயிட்டுருக்கோம். இங்கே இந்தியன்ஸ் நம்ம ஆட்கள் இருக்கா. நம்ம ஆட்கள் அதெல்லாம் பண்ணுற ஆட்கள் இல்லை, இந்தியன்ஸு. தமிழ் இந்தியன்ஸா? தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் இங்கே தெலுங்கு இந்த ஊரில் இருக்கிறாங்க. ஓகே ஓகே, வெரி குட். ஓக்லாண்டு போகிற வழி. இப்போ இந்த ஏரியா வந்துக்கிட்டு டப்ளின். இப்போ இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பேசக்கூடியவங்க இந்தியன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்காங்க. சிட்டி லிமிட் பார்க்கலாம் நீங்கள் இந்த ஏரியாவில். டப்ளின்ஸ் இந்த ஏரியா பேர். நாங்கள் போயிட்டுருக்க ஏரியாவில் இடைக்கடை கொஞ்சம் பேசி போடுறோம். மற்றதை முழுமையாக பாருங்கள். மற்றது உங்களுக்கு ரிலாக்ஸான ஒரு அமைதியான ஒரு மியூசிக்கோடு வரும். சரியா? சரியாண்டாக்கா டப்ளின் கம்பெனி.
ஃப்ரீமாண்ட். பார்த்தாலே இந்தியன் முகம் நிறைய பார்க்கலாம். தேசி பிளேசஸ். இந்த ஏரியா பார்க்குறதுக்கு ஒரு நம்ம புரசவாக்கம் அந்த இது மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐடிஸ் நம்ம ஆளுக்கு இருந்தாலே பொதுவாகவே ஒரு பரபரப்பு வந்துடும். ஃப்ரீமாண்ட் சவுத், நார்த் பே சவுத். ஓகே, எல்லாம் நம்ம மூஞ்சிகள் தான் தெரியுது. பஞ்சாபி எடுக்கலாம் பாரு. போராட்டத்தில் வைக்கலாம். பேக்காம் மேயர் போராட்டம் இல்லை, மேயருக்கு நிற்கலாம். ஃப்ரீமாண்ட் நான் நேற்று இதில் பார்த்தேன். இந்தியன் சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி மந்தி. ஸோ அது அப்படி மந்தின்ட்டு இருக்குது. மந்தி கப்சா மந்தி இல்லை, இது அப்படி மந்தி. அப்படி மந்தி. இது முக்கியமான பள்ளிவாசல் தான். ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க. ஃப்ரீமாண்ட்ல உள்ள பள்ளிவாசல். ஓகே ஓகே, பள்ளிவாசல் பலம் பெருமை வாய்ந்த பள்ளிவாசல். இதுதான் நாங்கள் இருந்த முன்னாடி இந்த ஓகே. Adams Avenue. ஓகே, அவ்வளோதான். கோவிலில் தான் ஏகப்பட்ட இது முடிச்சானோ. ரோடு எல்லாம் எம்டி. டெஸ்லா கார் கம்பெனி. இண்டஸ்ட்ரியல் டெஸ்லா கார் கம்பெனி. இப்போ பார்க்க போகிறது வந்து டெஸ்லா கம்பெனி. டெஸ்லா கார்லேருந்து டெஸ்லா கார் கம்பெனிக்கே போயிட்டு இருக்கோம். ஃபேக்ட்ரி. வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்பீட் லிமிட். டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். டெஸ்லா இன்னைக்கு கூட அதான் பேசிட்டு இருந்தேன் மர்மன்ட்ட கூட. டெஸ்லா சும்மா சாதாரணமாக பார்க்கும்போது டெஸ்லா அப்படிங்கும்போது ஒரு நேம், கார் கம்பெனி ஹோண்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டெஸ்லா கார் கம்பெனி நம்ம பேர் பார்க்குறதுக்கு டெஸ்லா கார் கம்பெனின்ட்டு இருக்கும். அப்போ ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பிஹைண்டு வேற ஒரு ஸ்டோரியே இருக்கு பெரிய லெவலில். டெஸ்லா கார் கம்பெனி பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். யாரை நீ சொல்கிறா? சொய்பு, கிளவி சொய்புட டெஸ்ட்ல அந்த இது வந்துடுச்சு பார்த்தியா? இது வேன் கூப்பிட்றேன் என்னமோ சொன்ன ஆனந்தில் போகுது பாரு. ட்ரக்கு என்னமா ட்ரக்? டெஸ்லா ட்ரக், வேன் கூப்பர், அவனும் பேர் சொன்ன ஞாபகம். சைபர் ட்ரக்.
Legend Discovery subscribe பண்ணுங்க.